பிரைமி பாப்பட் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், பவர்ட் பை கார்டியாக் நல்லெண்ணெய். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் விவிடி பிரியம் சால்ட், சஷ்மின் ஃபவுண்டேஷன் இன்டீரியர் அண்ட் டிசைனிங் மற்றும் அமிர்தாஞ்சன் காம்பி அண்ட் ஸ்டைலிங் பார்ட்னர் டெய்லர் சூ. அதாவது வியாபாரம் சொல்லும் போது நாமெல்லாம் சின்ன பிள்ளைகள் இருந்து நமக்கு எப்படி கடைகள் அறிமுகம் அப்படின்னா, கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிட்டு வாடா, அரிசி வாங்கிட்டு வாடா, காய்கறி வாங்கிட்டு வாடா, கடைக்கு போய் தேவையான அனைத்து விஷயங்களுமே நம்ம வாங்கணும். ஆனா இது காலப்போக்கில் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கடைகளுக்கும் நமக்குமான உறவு குறைஞ்சு 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 ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலிஸ்டிக் ஆயிடுச்சு. வந்தா பொருளை வாங்குறாங்க, வாங்குறதுக்கே நம்ம ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு வாங்க வேண்டிய சிரமங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இப்போ ஒரு புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா, 2017 இந்த இ காமர்ஸ், அதாவது ஆன்லைன் வர்த்தகம் வந்ததுக்கு அப்புறம் இந்திய ஜிடிபியில இ காமர்ஸ்னுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்குன்னா 0.76 பங்களிப்புல இருக்கு. 2030 என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா 2.5 அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொடப்போகுது இந்த இ காமர்ஸ் வர்த்தகம் அப்படிங்கிறது. அதே நேரத்துல நம்ம தெருவுலையும் நம்ம பக்கத்துல வீட்டுல கடை வச்சவங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்கு? கடைக்கு வாங்கன்னு அழைக்கிற அளவுக்கு அவங்களோட நிலைமை போயிடுச்சு. இந்த பக்கம் நாங்க ஏங்க கடைக்கு போகணும், எல்லாமே எங்களை தேடி வருதுன்னு சொல்ற ஒரு கூட்டமா உட்கார்ந்துருக்கீங்க. ஆன்லைனில் ஷாப்பிங் செய்பவர்கள், கடைக்கு வாங்க என்று அழைப்பவர்கள். ஆன்லைன்ல வாங்குறதுக்குன்னு சில பொருட்கள் இருக்கும். ஆனா இதை கூட ஆன்லைன்ல தாங்க நான் வாங்குவேன் அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்க ஆன்லைன் வாங்குறீங்க? சாமந்தி, மல்லி, வெத்தலைப்பாக்கு, தோரணம், இது எல்லாமே கிடைக்குது சார். வாழை இலையை கூட ஆன்லைன்ல தான் சார் வாங்குறோம். நம்ம கடைக்கிட்ட போகும்போது ஒரு 10 பொருளோட போவோம், 8 பொருளோட தான் வாங்குவோம். ஏன்னா 2 கண்டிப்பா மறந்துடும். திருப்பி அந்த 2 பொருளுக்காக கிளம்பி போக முடியாது. இப்படி ஒரு ஆப்ஷன் அப்படி ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு சார். இலையிலே 6 மாவட்டத்துல 6 விதமா வருது. ஒரு மாவட்டத்துல இருந்து பார்த்த உடனே உடஞ்சிரும், இன்னொரு மலை வலுவலுன்னு இருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வர்ற இலை வேற, மதுரை மாவட்டத்திலிருந்து சோழவந்தால இருந்து வருது, அது வேற. பொள்ளாச்சி மாவட்டத்திலிருந்து இலைகள் வருது, அது வேற. திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒன்று வரும், அது வேற. நீங்க எந்த இலையை வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது. என் டாக்டர் காலையில 6:30க்கு காலேஜ் பஸ், அவளுக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் வேணும். 6 மணிக்கு ஆப் ஓப்பன் ஆயிடும். 6:01க்கு நான் வெயிட் பண்ணுவேன் மடியில போனை வச்சுட்டு. உங்களுக்கு 6:01க்கு போட்டா 6 நிமிஷத்துல வரும் சார். ஆப்பிள் 6 மணிக்கு ஏதாவது ஒரு மளிகை கடையில கிடைக்குமான்னு மட்டும் சொல்லுங்க சார். அதுவும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். சிம்லா ஆப்பிள் நான் 6:15க்கு கொண்டு போய் என் காலேஜ்ல என் டாக்டர் விட்டுருவேன். இதுக்கு மேல என்ன சார் வேணும்? இது வரைக்கும் நான் வாங்கி எடுத்துட்டு வந்த முட்டையை உடைக்காம எடுத்துட்டு வந்ததில்லை. ஒரு 20 முட்டை வாங்கினேன்னா ஒரு 2வது ஏதாவது மிஸ் பண்ணுற உடஞ்சி ஏதாவது ஆகிடும். நான் ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஆப்பில் வாங்கினாங்க ப்ரொவிஷன்ஸ்லாம். அப்போல்லாம் எக்கு அப்படியே வச்சுருந்தாங்க. எப்படி வந்துச்சுன்னொன்னே, இல்லை இது பேக் பண்ணி அப்படியே வந்துடும் அப்படின்னோன்னே, எனக்கும் ஆர்டர் பண்ணும்போது நல்ல ஃபுல் பேக்டாக வந்துச்சு சார். ஒரு முட்டை கூட உடைக்காமல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுத்தாரு. ஸோ எனக்கு அது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. இதை கூட ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி நான் வாங்குறேன் அப்படின்னா என்னென்ன பொருள் வாங்குறீங்க? ஆக்சசரிஸ் தான் ஆன்லைனில் வாங்குவேன். லைக் ரிங்ஸு, செயின்ஸு. நான் மாடலிங்கில் இருக்கிறதுனால எனக்கு அதிக ஆக்சசரிஸ் யூஸ் இருக்கும். ஸோ ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கிறதுனால ஐ வில் ப்ரிஃபர் ஆன்லைன். ரீசெண்டாக வாங்க ஆரம்பிச்சிருக்கிறது இந்த இளநீ. தப்பாடுறா, இளநீ ஆன்லைன்ல வாங்குறீங்க? இளநீ ஆன்லைன்ல கிடைக்குது. இளநீ கடைக்காரங்க நம்மளை கேட்பாங்க, நீங்களே சொல்லுங்கம்மா உங்களுக்கு எந்த இளநீ வேணும்னு. நம்ம அதில் பார்த்து பெரிய இளநீ, இந்த இளநீ கொடுங்கண்ணா அப்படிம்போம். பார்த்தா ஒரு 2 நிமிஷத்துல டக்குனு தீர்ந்து போயிடும். ஆனா ஆன்லைன்ல வாங்குறது ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கு. எப்ப வாங்கினாலும் எனக்கு மினிமம் ஒரு 2 கிளாஸஸ் வந்துருது அதுல தண்ணி. ஆல்ரெடி நம்ம வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இளநீ குடிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த வெயில்ல இறங்கி வெயில்ல போய் இளநீ வாங்கி குடிக்கிறத விட வீட்டுல உட்காந்து ஆர்டர் பண்ணி இளநீ குடிக்கிறது ஒரு சுகமான ஒரு. வேற சொல்லுங்க, ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? நான் இப்போ வியர் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஆன்லைன் தான் வாங்கியிருக்கேன். இந்த வாட்ச், இந்த ஆக்சசரிஸ், இந்த செயின், இந்த ஷர்ட், இந்த ஃபேண்ட் எல்லாமே ஆன்லைன் தான் வாங்குறேன். ஏன் நான் ஆன்லைனில் வாங்குறேன் அப்படின்னா, எனக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் ஆன்லைனில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக காப்பி ப்ராடக்ட் தான் வச்சுருக்காங்க. பாரிஸ் 9,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஷர்ட்டு என்கிட்ட 600 ரூபாய் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. கடையில் போய் வாங்காமல் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இப்போ நான் ட்ரெஸ்ஸு கடைக்கு போகிறேன் அப்படின்னா நான் சைஸ் எல்லாமே பார்த்து வாங்குவேன். அங்கே இருக்கிற லைட்டிங்ஸில் அப்போ நான் பார்க்குறப்ப எனக்கு சூப்பராக செட் ஆகுது அப்படின்னு தோணும். அதுவே நான் வாங்கிட்டு வீட்டில் போட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் லைக் அப்போ பார்த்ததை விட இப்போ கம்மியாக தெரியும் அழகு. பட் நான் சில கடையிலலாம் முன்னாடி எழுதி போட்டிருப்பாங்க, பில் போடுற இடத்துல நோ ரீஃபண்ட் ஆர் நோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கே போயிட்டு நான் அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதே நான் ஆன்லைனில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 days வரைக்கும் ரீஃபண்டபிள் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சும் இருக்குது. அதனால நான் ஆன்லைனை ப்ரிஃபர் பண்ணுறேன். சொல்றது பார்த்தா போட்டு பார்த்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காகவே ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன் நீங்கள் என்ன கடை வச்சிருக்கீங்க?
மளிகை கடை வச்சிருக்கேன். கடையில வந்து மாத்திக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்களா? ஒரு வாரத்துக்குள்ள வந்து எந்த பொருள் இருந்தாலும் கூட மாத்திக்கிறலாம். ஒண்ணும் நான் மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் எந்த கடையிலுமே மாற்றல. எக்ஸாம்பிள், நான் ஒரு ஜீன் வாங்கினேன், அது 2000. என்னோட வீடு வந்து மாதவரம். நான் வந்து ட்ராவல் பண்ணி டி நகர் வரைக்கும் போயிட்டு ஐ பை ஒன் ஜீன், அது 2000. நான் வீட்டுக்கு வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபிட் எனக்கு ஒழுங்காக செட் ஆகலை. ஸோ நான் திரும்பி ரிட்டர்ன் கொடுக்க போகும்போது அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, ஒன் டைம் தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கு அடுத்த சைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த உள்ள பட்டன் வந்து அது சரியில்லை, உடஞ்சிட்டு, வீட்டுக்கு வந்தோன்னு உடஞ்சிட்டு. ஸோ இப்போ நான் திருப்பி பஸ் சார்ஜ் எனக்கு வேஸ்ட்டு, எனக்கு அந்த 2000 வேஸ்ட்டு. அந்த ஜீனை நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ கடையில் நீங்கள் போய் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுலையும் என்ன அட்வான்டேஜாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரீசெண்ட் டைமில் ஒரு டேபிள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, என்னோட இந்த வீட்டில் இந்த மூலையில் செட் ஆகுமா அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியும். இது கடையிலையும் நிறைய டிஸ்பிளே வச்சிருக்காங்களே, நீங்கள் எதாவது வாங்குறீங்கன்னா நீங்கள் மாடல்லாம் வச்சு அதை சார், நான் பார்க்கலாம். என் வீட்டில் வச்சு நான் பார்க்க முடியும் சார் 3Dயில். அந்த ஆஃப்லைனில் அந்த இது கிடையாதுல்ல. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஃபிஷ் அண்ட் சீ ஃபுட்ஸ் அண்ட் மீட்ஸ் முதற்கொண்டு ஆன்லைனில் கிடைக்குது. ஒர்க்கிங் ஹார்ஸில் நம்ம வந்துட்டு அதை வாங்கி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணுறதுன்றது ரொம்ப டயரிங்கான ஒர்க்கு. ஸோ அதனால அதையும் நாங்கள் ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ணுறோம். பிகாஸ் ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனாக கிடைக்குது. சமைச்சு கொடுங்கன்னா அதையும் கூட பண்ணி கொடுத்துருவாங்களா? அதுக்கும் இருக்குது. அதுக்கும் இருக்கு. இப்போ மேம் சொன்னாங்க நிறையா சிக்கன் மீட் எல்லாமே வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம். கண்டிப்பாக ஆன்லைன் ப்ரைஸுக்கும் ஆஃப்லைன் ப்ரைஸுக்கும் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து இன்னைக்கு நிலைமையில் பார்த்தா 220 rupees சிக்கன் கொடுத்துட்ருக்கேன், 2 முட்டை ஃப்ரீயாகவும் கொடுத்துட்ருக்கேன். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 280 rupees பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கண்ணு முன்னாடி க்ளீன் பண்ணி கட் பண்ணி உங்ககிட்ட கொடுப்பேன். ஆனால் அதே ஆன்லைனில் வந்து ஃப்ரோசன் சிக்கன். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்ததுக்கப்புறம் குறு வியாபாரிகள், சிறு வியாபாரிகள், இவங்கெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க? அந்த அக்கா சொன்னாங்க ஃபஸ்ட்டு, நான் வந்து வாழை இலை பூலாம் வாங்குறேன்ட்டு. இது வந்து பெருமையா உங்களுக்கு? ஒரு பூ விற்கிற அம்மா, ஒரு ஃபேமிலி இருக்கு. ஒரு வாழை இலை விற்கிற சார், அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. உங்க அப்பா உங்க அம்மா எல்லாருமே அந்த ஃபேமிலியை வாழ வச்சிருக்காங்க. நீங்க ஒருத்தர் வாழணுன்றதுக்காக, அது சொற்ப காசுக்காக ஒரு குடும்பத்தை அழிச்சிடாதீங்க. மறந்த பொருளை தானே சார் வாங்குறோம். என்னால திருப்பி சமைக்க முடியுமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணணும், நான் வீட்டை பூட்டணும், என்னோட டோர்லாம் செக் பண்ணணும், என் மெய்டு நான் விட்டுட்டு போகணும். நான் விட்டுட்டு போயிட்டு திருப்பி நான் மறந்த 2 பொருளை போய் திருப்பி அதே இடத்துக்கு போய் நான் வண்டி எடுத்துட்டு போனாலும் பெட்ரோல் காசு. இந்த மாதிரி ஒரு பூ விற்கிறதோ ஒரு இலை வாங்குறவங்களோ நம்ம வாங்காமல் போகும்போது அந்த குடும்பம் பாதிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போது அதை பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைனில் விற்கும் போதும் ஒரு கொள்முதல் ஒரு விவசாயிக்கிட்டேயோ ஒரு பூ விற்கிற ஒரு அம்மா கிட்டேயோ வாங்கி தானே அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஹோல்சேலர் இருக்காருங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட இருந்தால் இந்த பூக்காரம்மாவும் இந்த வாழை இலை விற்கிறவரும் வாங்கிட்டு வராங்க. அந்த ஆன்லைன் பண்றவங்க வந்து அவங்களுக்கு மேல யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு வராங்க. அதாவது நேரடி கொள்முதல் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வாங்கிறாங்க, மொத்தமா இருக்கிறவங்க கிட்ட கொள்முதல் பண்ணிடுறாங்க. ஆமா ஆமா. அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வருமானம் போகாம இது அங்கேயே தடைபட்டுறதுன்னு சொல்ல. கண்டிப்பாங்க. இப்போ நான் வந்து வெஜிடபிள் மீட் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நேற்று இப்போ ஹோல்சேல், நான் கார்லிக் ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கோயம்பேடு மார்க்கெட்டில். நான் ஆன்லைன் பண்ணுறவங்களுக்கும் சப்ளை பண்ணுறேன். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, பல்காக எடுத்துடுறாங்க, 10 மூடை 20 மூடை பல்காக எடுத்துடுறாங்க. இப்போ நம்ம வந்து ரீட்டைல் வியாபாரி என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கே பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஃப்ரீசரில் எதுவுமே கிடையாது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தக்காளி 2 கூட எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக போயிடுது, அன்னைக்கே போயிடுது. அறுவடையிலேருந்து ஒரு நைட் அறுவடை பண்ணுறாங்கன்னா காலையில் மார்க்கெட்டுக்கு வந்துடுது, காலைல ரீட்டைல் கடைக்கு போயிடுது, ஆஃப்டர்நூனே வந்து வீட்டுக்கெல்லாம் போயிடுது. சரிங்களா? அதே வந்து ஆப்பில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சு எத்தனை நாள் வெஜிடபிள் ஃப்ரீசரில் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது, அது ஃப்ரெஷ்ஷே கிடையாது. நீங்கள் குழம்புல போட்டு பண்ணும்போது டேஸ்ட்டே கொடுக்காது உங்களுக்கு. அதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் கண்டிப்பாக டேஸ்ட் இருக்கும். நான் நகை வணிகம் பண்ணுறேன் சார். தங்கம் வெள்ளி வைரம் வந்து சிறு வணிகர். நான் ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கிறேன். வணிகர் செய்வோர்க்கு வணிகம் பேணி பிறவும் தம்போல் செயின். இதனுடைய அர்த்தம் என்னென்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பொருள் வாங்கும்போது நான் எப்படி அதை வந்து நூதனமாக பார்த்து வாங்குவனோ அதே முறையில் என்னுடைய நுகர்வோருக்கு நான் தரமாக கொடுக்கணும் அப்படின்றது தான் வணிகரோட நோக்கம். இதுதான் அந்த திருக்குறள் சொல்லுது. அப்போது நான் வந்து ஒரு பொருளை நல்லா தரமாக செஞ்சு என்னுடைய நுகர்வோருக்கு கொடுக்கும் பட்சத்தில் அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஆன்லைனில் அடிபட்டு போகுது சார். அவங்க வந்து யாரும் அந்த நுகர்வோரை பார்க்கறதே கிடையாது. அவங்க இதே இன்ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுறோம். அதனால் எனக்கு செய்கிற மாதிரி அந்த பொருளை என் வீட்டுக்கு நான் எப்படி செய்யணும் அந்த மாதிரி தரமாக அதை செஞ்சு மகிழ்விக்கிறேன் அவங்கள. இது வந்து ஆன்லைனில் கிடைக்கவே கிடைக்காது சார். தங்கம், வைரம், வெள்ளி இதெல்லாம் வாங்குறதுல என்னெல்லாம் மக்கள் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்லைனில், அதை சொல்லுங்கள். ஆன்லைனில் நீங்கள் தங்கம் வெள்ளி வைரம் வாங்கினாலே கண்டிப்பாக ஏமாந்து தான் சார் போவீங்க. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸ் கம்பேரிசனே பண்ண முடியாது சார். ஏன்னா நீங்கள் அந்த பொருளை வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய டெக்ஸ்சர் பார்க்கலாம், அதனுடைய கலர் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து கலரை என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க.
இதை வந்து நீங்க அங்க ஆன்லைன்ல பண்ணும்போது ஏமாந்து தான் போவீங்களே தவிர இதே நீங்க இன்ஸ்டோர்ல கோல்டுல அப்படி செய்ய முடியுமா? 100% கோல்ட்ல வந்து இப்ப ஹால்மார்க் வந்து முத்திரை இருக்கு, 916 இருக்கு. கோல்டுக்கு மட்டும் தான் ஹால்மார்க் இருக்கு. அதுல பதிக்கக்கூடிய கற்களுக்கு வந்து எந்த ஒரு தரச்சான்றிதழும் யாரும் தர்றதில்ல. அதுல இருக்கக்கூடிய அந்த வைரங்கள்ல தான் பெரும் வகையில ஏமாத்து நடந்துகிட்டு இருக்கு. நாங்க டெய்லி 4 பேரை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதை வந்து இவங்க ஆன்லைன்ல வாங்கிட்டு திருப்பி இது இன்ஸ்டோர்ஸ்க்கு தான் எடுத்துட்டு வந்து மதிப்பீடு பண்றாங்க. அப்ப நாங்க வந்து கடை மட்டும் எப்படி நம்பி வாங்குறது? நீங்க தரமோட கொடுப்பீங்கன்னு அதை தான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க என் கையில வாங்குறீங்க, இந்த ஹால்மார்க்கு வச்சிருக்கிற இந்த பேராமீட்டர்ஸ் வந்து வைரத்துக்கு கடையில வைக்கல. இல்ல, அது பிரைவேட் செக்டார்ல அதுக்கு சர்டிபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமெரிக்கான்னு ஒரு பிரைவேட் செக்டார் இருக்கு, இன்டர்நேஷனல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் இருக்கு. அவங்க சர்டிஃபிகேட் பண்றாங்க. ஆனா இவங்க வாங்கக்கூடிய எந்த நகைகளுக்கும் அந்த பர்டிகுலர் 2 கம்பெனிஸ் சர்டிஃபை பண்ணல. வேற ஏதோ பேரு, நமக்கு வாயில வராத பேரு கம்பெனி எல்லாம் போட்டு சர்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துறாங்க. இவங்களும் வந்து பார்த்த உடனே அது ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட் பண்ணது தான் நாங்கள் கடைக்காரங்க விற்கிறோம். இப்போ அவங்க இன்கேஸ் வாங்கி எடுத்துட்டு போய் வெளியே எங்கேயாவது செக் பண்ணிட்டு நல்லா இல்லைன்னு சொன்னாக்கா நாங்கள் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம். எங்கள் அக்காவுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு சீர்தான் வாங்கணும். 2 லட்ச ரூபாய்க்கு நான் ஃபுல்லாக ஆன்லைனில் தான் வாங்கி கொடுத்தேன். என் ஊர் கும்பகோணம், எங்கள் அக்கா செட்டில் வருது கேரளா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, இண்டக்ஷன் ஸ்டவ். அது வந்து ஒரு பெரிய எலக்ட்ரானிக்ஸ் விற்கிற ஒரு பெரிய கடை. அங்கே போயிட்டு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறோம். அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஒர்க் ஆகல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த கடைக்கு போகிறேன், நான் உனக்கு சரி பண்ணி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்னை 1 வாரம் அலைய வச்சாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா என்னால் கேரளா கொண்டு போக முடியல அந்த ப்ராடக்ட்டை. நான் 2 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் கேரளா கொண்டு போகிறேன். இதுவே நான் இதையும் சேர்த்து ஆன்லைன்லேயே போட்டிருந்தேன்னா எனக்கு ஈஸியாக ஷிப்மெண்ட் முடிஞ்சிருக்கும். கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஆன்லைனில் ரொம்ப பெட்டராக இருக்கும். நாங்கள் எலக்ட்ரானிக் கடை வச்சிருக்கோம். இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினாரு சொன்னாரு. 1 வாரமா நீங்க 15 நாள் 1 மாசம் யூஸ் பண்ணி அந்த கடைக்காரு உங்களுக்கு மாத்தி கொடுத்துறாங்க. ஒரு வாரம் டைம் கேட்டு 1.5 லட்சம் ரூபாய்க்கு செல்போன் வாங்கி 1 செகண்ட்ல கீழே விழுந்தா நீங்க எங்க கொண்டு போய் கொடுப்பீங்க? கடைக்கார்ட்ட கொடுக்க முடியுமா? இல்லடா, நீங்க எங்க வாங்கினாலும் ஒரு பிராண்ட் வாங்குறீங்கன்னா அந்த பிராண்ட் ஆஃப்லைன்லயும் ஒண்ணுதான், ஆன்லைன்லயும் ஒண்ணுதான். அதுக்கான கஸ்டமர் கேரும் ஒண்ணுதான். நீங்க என்ன கடை வச்சிருக்கீங்க? எலக்ட்ரானிக் கடை வச்சிருக்கோம். உங்க கடையில நீங்க என்ன பிரின்சிபலா ஃபாலோ பண்றீங்க? எங்க கடையில வந்து 10 இயர்ஸ் வாரண்டி. அந்த வாரண்டியில பொறுத்தளவுல எனி டைம் வந்து கேட்டாலும் கம்பெனிக்கார்ட்ட சொல்லி ஒன்னு பிசி மாத்தி கொடுங்க. 4 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு கூட கம்ப்ரஸர் மாத்தி கொடுத்துருக்கோம் நாங்க. ஆனா இதே ஆன்லைன்ல போய் கண்டுபிடிக்க முடியாது, யாரு எப்ப கொடுத்தாங்கன்னே தெரியாது. அதுக்கடுத்து வந்து பில் காப்பி தொலைஞ்சிரும். எங்கிட்ட கேட்டா எந்த டைம் வந்தாலும் எடுத்து கொடுத்துருவோம். 8 வருஷம் கழிச்சு கேட்டா கூட எடுத்து கொடுக்க முடியும். ஆன்லைன்ல கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சொல்லுங்கம்மா, நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுல என்ன அட்வான்டேஜ்? இப்போ எங்க வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க சார். நான் வெளியூருக்கு போயிடுறேன், என் அப்பாவுக்கு ஃபுட்டு அனுப்பணும், அங்க பக்கத்துல யாருமே இல்லை. அப்ப நான் ஒரு ஆப்பை டிபெண்ட் பண்ணதுல எந்த தப்பு இருக்கு? என் அப்பாவுக்கு ஒரு ஃபுட்டு காலிங் பில் அடிச்சு கொடுக்குறாங்க, யாரா ஒருத்தர் செய்வாங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்தியால தானே இருக்காங்க. ஏன்னா ஆன்லைன் செயலி முக்காவாசி வெளிநாட்டுல தான் அதோட ஓனர்ஸ் வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வல்லரசாகவும் எங்க இருந்து வல்லரசாகணும்? இந்தியா வல்லரசாகணும்னா பக்கத்துல இருக்கிற கிராம வல்லரசானாதான் இந்தியா ஃபர்ஸ்ட் வல்லரசாகும். இன்னைக்கு அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. என்னன்னா எங்களால தொடர்ச்சியாக வாடகை கொடுக்க முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல. ஏன்னா நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறப்ப எங்களால பிசினஸ்ல பண்ண முடியாதுன்றதான் எங்களோட வருத்தத்தை நாங்க தெரிவிக்கிறோம். பொருளாதார ரீதியாக வர்த்தகம் பெரிய அளவில் நடக்குது, ஆன்லைன் வர்த்தகம். ஆனா அதனுடைய லாபம் அத்தனையும் வெளிநாட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்னோட அப்பா ஒரு தொழில் பண்றாரோ இல்லையோ, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் வந்து ஷாப்பிங்கை மட்டும் இல்லாமல் நானும் ஒரு வியாபாரியாக ஆன்லைனில் வந்து என்னாலையும் பண்ண முடியும். ஸோ எனக்கு அதுக்கு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல, ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு தேவையில்ல. என்னோட ப்ராடக்ட் ஜென்யூனாக இருந்தால் போதும், என்னோட கஸ்டமர்ஸை வந்து நான் ஈஸியாக போய் ரீச் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் கிராமத்துலேருந்தே கூட பண்ணலாம். ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு, ஒரு இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு, வெறும் ஒரு மொபைல் ஃபோன் போதும் என்னோட ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜிடிபி வந்து 0.0 இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் என்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கன்சியூமராக மட்டும் இல்லாமல் ஒரு செல்லராகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு இது ஒரு வழி, ஆன்லைன் அப்படின்றது. நாங்கள் ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முதலீடு வேணும். ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட் பண்ணுறேன், நான் வந்து ஒரு பொருளை நானே கண்டுபிடிச்சிருக்கேன், நான் சந்தைப்படுத்தணும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த ஆன்லைன் மூலியமாகவே சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்திய பொருளாதாரத்தை நானும் ஒரு இடத்துல உயர்த்துறேன்ல. இல்லை சார், அந்த ஆன்லைன் வியாபாரம் வந்து பொதுவாகவே சிறு குறு தொழிலை ஒழிக்கிறதுக்கான முயற்சி தான் இது. ஆன்லைன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொருளுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க, அதை கொடுக்குறாங்க, விலை இப்போ கம்மியாக கொடுக்குறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த பொருள் ரேட்டு வந்து டபுள் மடங்கு. அதுக்குள்ள சிறு குறு தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே சமாளி ஆயிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் நிறைய ஆட் வரும். அந்த ஆட்லாம் பார்த்தீங்கன்னா பே பண்ணி தான் பிஸ்னஸை கொண்டு போயிருப்பாங்க.
ஆனால் பேவே பண்ணாமல் டேரெக்டாக வீடியோஸ் போட்டு அது மூலமாக நிறைய ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணி அந்த ஃபாலோவர்ஸை கஸ்டமர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கான்டென்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இப்போ பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வந்து பழங்காலத்திலே இருந்துக்கிட்டு ஆன்லைன் போகக்கூடாது, ஆன்லைன் வந்து எல்லாரையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்றது எவல்யூஷன் அப்படிங்கிறத ஒன்று வந்து நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. நான் இன்னொரு பெர்செப்ஷன் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ஒரு மேற்தட்டு மக்களுடைய வே ஆஃப் பர்ச்சேசிங்கோ இல்லை ஒரு காசு நிறைய படைச்சவன் அவன் ஒரு சோம்பேறியோட வே ஆஃப் பர்ச்சேசிங்கோ கிடையாது. ஒரு சாமானியன் தனக்கு எங்கே கம்மியாக கிடைக்கும்னு பார்த்து அவனுடைய கன்வீனியன்ஸ்க்கு அவனுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் டைம் அவைலபிலிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு வாங்குற ஒரு வே ஆஃப் பர்ச்சேசிங் ஆன்லைனாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு சாமானிய கன்சியூமராக என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா, நான் விருப்பப்படுற தரமான ஒரு பொருளை என்னோட பட்ஜெட்டில் இருக்கிறதுலே கம்மி விலையில் எங்கே கிடைக்கும்னு பார்க்குறத எனக்கான நியாயம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ காமர்ஸில் வந்து ஒரு பெரிய 2 கார்பரேட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அதில் யார் விற்கிறா? செல்லர் யார்? செல்லர் வந்து ஏதோ ஒரு ஊரில், இப்போ குருகிராம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஊரில் ஒரு சாதாரண ஆள் ஒரு ஜிஎஸ்டி போட்டு செல்லர் ப்ரொஃபைல் போட்டு உட்காந்துருக்கவன் தான். அப்போ அமௌண்ட் வந்து எல்லாமே அந்த பெரிய கார்பரேட்ஸ்க்கு போகிறதில்ல, அந்த மாதிரி செல்லர்ஸ்க்கும் தான் போகுது. அப்போ எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு பழக்கப்பட்டு இந்த எவல்யூஷனை புரிஞ்சுக்கிட்ட யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. கார்பரேட்காரன் வந்து ஆரம்பிச்சிருக்கலாம், அந்த வருமானம் வந்து வெளிநாட்டுக்கு போகலாம். ஆனால் இங்கே வருமானம் ஈட்டக்கூடிய வணிகம் பண்ணக்கூடியவர்கள் நம்ம மக்களாக தான் இருக்காங்க. அவங்களும் கடைநிலை மனிதர்களாக தான் இருக்காங்க. அவங்களும் ஒரு கன்சியூமர் மூலியமா வியாபாரம் பண்ணி அவங்களும் ஒரு பொருளாதாரம் ஈட்டுறதுக்கு நிறைய ஆண்டர்பிரனர், அதாவது சுயதொழில் செய்பவர்கள் நிறைய பேர் உருவாகியிருக்காங்க. அது இது வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. சைபர் கிரைமு ஆன்லைன் ஷாப்பிங் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமானது. 2011 இருந்த சைபர் கிரைமோட எண்ணிக்கையும் 2017க்கு அப்புறம் 2024 வரையும் இருக்கிற தற்சமயத்துக்கான சைபர் கிரைமோட எண்ணிக்கையும் அதிகம். இவங்க சைபர் கிரைம் எப்படி இது உருவாகுதுன்னா, ஆன்லைனில் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறாங்க, இவங்களோட இமெயில் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துறாங்க. அதை யாரோ ஒரு 3வது மனுஷன் ஹேக்கர் வந்து எடுத்து திருட்டு தனமா நம்மளதை வந்து சேல் பண்ணுறாங்க. அதாவது டேட்டாவை திருடி ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க சார். என்னோட டேட்டா திருடப்படாமல் இருக்கணும்னா நான் ஆன்லைன் ஷாப்பிங்கை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஆன்லைன் வர்த்தகத்து மூலியமாக தான் உங்கள் டேட்டா திருடப்படுதுங்கிறாரு. அப்போ இந்த வியாபாரம் நடக்கலைன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. நான் என்னோட கிரெடிட் கார்டு கொடுக்கறதுனால நிறைய ஏமாறுறேன் அப்படின்னா யாருமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கை பண்ண மாட்டாங்க. அது கண்டினியூஸா வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அது இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து குறைக்கப்படணும். அண்ட் அதுக்கான டெக்னாலஜிஸும் வளர்ந்துக்கிட்டு தான் வருது. அண்ட் அது இப்போ இவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்பேஸ்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வளர்ந்துட்டு வருது. இப்போ ஏஐல இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ராட் டிடெக்ஷன் அல்காரிதம்ஸ் அண்ட் இந்த சைபர் கிரைமை ஏர்லியராகவே டிடெக்ட் பண்ணுறதுக்கான அல்காரிதம்ஸ் அண்ட் கம்பெனிஸ், அந்த ஸ்பேஸில் நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு வருது. அந்த கம்பெனிஸ் வந்து இந்த ஆன்லைன் காமர்ஸ் கம்பெனிஸோட இன்டகிரேட்டடாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இது பேசுனதுனால இது பொதுப்படையாக 2 பேருக்குமே கேள்வி கேட்குறேன். ஆன்லைன் வர்த்தகத்தில் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்களா, நேரடியாக பொருட்கள் வாங்குறதுல ஏமாறுறோமா? இப்போ நான் வந்து காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிரபலியமான ஒரு கம்பெனி அதை வந்து எம்ஆர்பி 199 ஆன்லைனில் போடுறது 160 ரூபா போடுறான். அப்போ அந்த காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரையல் பார்க்குறது எங்கள்கிட்ட, போட்டு பார்க்குறது எல்லாமே, புக் பண்ணுறது எங்கே? ஆன்லைனில். அப்போ நாங்கள் வியாபாரிகள் வந்து ட்ரைலராக தான் இருக்கோம். அவங்களுக்கு ட்ரையல் எங்கள்கிட்ட பார்க்குறாங்க, பிஸ்னஸ் அங்கேயே கொடுக்குறாங்க. அவங்க ஒரு 199 ரூபாவுடைய அந்த ப்ராடக்ட் ரேட்டு நான் 180 ரூபாய் விற்கிறேன். அவங்க பார்க்குறாங்க, ட்ரையல் பார்க்குறாங்க, உடனே ஓகே 160 ரூபா ஆன்லைனில் போட்டிருக்காங்க அப்படின்னு புக் பண்ணிடுறாங்க. புக் பண்ணிவிட்டு அது வந்த உடனே 50 ரூபா வந்து சர்வீஸ் சார்ஜ். அப்போ 160 + 50 எவ்வளோ ஆச்சு? 210. அங்கே ட்ரையல் பார்க்க முடியுமா? இப்போ எவ்வளோ? யார்? நான் 180 ரூபா விற்கிறேன், ட்ரையல் இப்போ கொடுத்து 180 ரூபா விற்கிறேன். இங்கே கம்மியாக இருக்கா, ஆன்லைனில் கம்மியாக இருக்கா? சொல்லுங்கள் சார். அவ்வளோ அவேர்னஸ் இல்லாமல் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் செக் அவுட் பண்ணும்போதே இந்த ப்ராடக்ட், அதுவும் இல்லாமல் நீங்கள் சில ப்ரீமியம்லாம் காசு கட்டி அந்த ஆப்லேயே ப்ரீமியம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் அதில் வந்து ஃப்ரீ டெலிவரி உண்டு. இதுலேயுமே இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு மாலுக்கு போனோடனே ஒரு கார்டு வச்சுருப்போம், நிறைய பேர் பார்ப்பீங்க, மொத்தமாக டாப் அப் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லா கடையிலும் இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம காசை மொத்தமாக 1000 ரூபா வாங்கிப்போம். ஆனால் 1000 ரூபாய்க்கு அன்றைக்கி செலவு பண்ண மாட்டோம். நம்ம ஃப்ரீ ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் காசை கொடுத்துட்டு அது பலாயிரம் கோடியை ரொட்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆன்லைன் டெலிவரி அப்படின்னு ஒன்று வரும்போது லாபம் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆன்லைனில் வாங்கணும்னு நினைக்காதே, காசு கம்மி பண்ணவா, காசு கம்மி பண்ணவா,
டெலிவரி சார்ஜ் மற்ற சார்ஜஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணாமே ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்ல தம்பி, இல்ல அவர் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னா, எங்களை ட்ரையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க, எங்க கடைக்கு வர்றீங்க, விண்டோ ஷாப்பிங் பண்றீங்க, அப்படியே பொருள் வாங்குற மாதிரி அப்படியே வந்துட்டு அப்படியே இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஆன்லைன்ல அப்படியே உள்ளுக்குள்ளே போய் போனை செக் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஆர்டர் போட்டு அப்படியே escape ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் டைம் ஐ see you, I'll come and purchase you, நைஸ் டு மீட் யூன்னு சொல்லிட்டு வந்துடுறோம். அது ஆப்வியஸா இருக்குதான், எல்லாரும் பண்றதுதான். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்றேன். லிப்ஸ்டிக் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஆன்லைன்ல பாக்குறாங்க, அவன் நம்பர் வந்து 213 மெரூன் கலர்னு போட்டிருப்பான். ஒரு கஸ்டமர், எங்களுக்கு வாடிக்கை கஸ்டமர், அந்த லிப்ஸ்டிக்கை வந்து 216 நம்பர் வந்து எங்கள்கிட்ட போட்டு பார்த்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க. அவர் அனுப்புனது 217, ஒரு நம்பர் மாற்றி வருது. ஏன்னா ஷேடு வந்து எப்படின்னு சொன்னால் கரெக்டாக மெட்ரிகுலராக பார்த்தா சொல்ல முடியும் அந்த ஷேடு. கரெக்ட். இவங்க புக் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும் போட்டுட்டு அங்கேயே வந்துருச்சு. 216 வரல, 217 வந்துருச்சு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த ஆன்லைன் ஸ்டிக்கரை பிச்சுட்டு அந்த கேள் போன பிறகு அந்த கேள் வந்து எப்படின்னா ட்ரையல் கேள் வந்து 8 மணி இருந்து டியூட்டி போவாங்க. 8 மணிக்கு மேலே போயிடுவாங்க. 9 மணிக்கு கொண்டு வந்து எங்களை மாற்றிட்டு போகிறாங்க. உங்கள் கடையில் வாங்கினது அந்த ஷேடை மாற்றி கொடுத்துட்டாங்க. பில்லு பார்த்துருப்பீங்களே, பில் இருக்கு. பில்லை நான் இப்போ வாடிக்கை கஸ்டமர் வர்றாங்க, அவங்கள்ட்ட போய் நாங்கள் ரொம்ப ரெஃபர் பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கும் கஸ்டமர் வேணுங்கிற மனிதாபிமானம் எங்களுக்கு இருக்குல்ல, வியாபாரம் பண்ணுன்ட்டு. அப்புறம் என்ன பண்ணோம், 216 கொடுத்து விட்டோம். அதுக்கப்புறம் அந்த இந்த ட்ரையல் கேள் வந்தாங்கல்ல, அடுத்த நாள் நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா 216 பேர் 217 கொடுத்துட்டியாமலாமா? ஐயோ அங்கிள், நான் விற்கவே இல்லை, அவங்க பார்த்து ட்ரையல் பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாப்ல. இன்னொன்று அவங்களோட இந்த சிறு குறு தொழில் வியாபாரிகளோட கம்ப்ளீட்டாக நாங்கள் எம்பத்தைஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க இருக்கிற அதே பொருளாதார சூழ்நிலையில் தான் நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க நினச்சிக்கணும். எனக்கும் இப்போ அவங்க ஒரு மளிகை கடை போடுறாங்க, மார்க்கெட்டில் எந்த டீலர் கம்மியாக கொடுப்பாருன்னு பார்த்து தானே அவங்க வாங்குவாங்க. அதே மாதிரி தானே நாங்களும் பண்ண வேண்டியதாக இருக்கும். முன்னாடி டிவி ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இன்னைக்கு பெய்ட் சேனல் ஆயிடுச்சு. முதல்ல யூடியூப் ஃப்ரீயாக இருந்துச்சு, இன்னைக்கு அது பேயிங் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. ஒரு சமூக வலைத்தளம் முன்னாடி ஃப்ரீயாக போட்டுருந்தோம், இப்போ ப்ளூடிக் வாங்கணும்னா 10,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். அப்போ என்ன, அது ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக போய் வாங்குறாங்க. அப்போது நீங்கள் ஃப்ரீங்கிற பேரில் உங்களை அழைக்கிறாங்க, தேங்காய் சில்லை வச்சுட்டு எலிப்பொரியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சார், நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன், ஆனால் காஞ்சிபுரத்தில் சேரி அடிக்கிறேன். இன்னைக்கு இவங்க டெலிவரி சார்ஜ் 50 ரூபா கூட போட்டு வாங்குறேன்னு சொல்கிறாங்க. அதே இது நான் டேரெக்டாக இவங்க கடையில் நான் காஞ்சிபுரத்தில் போய் எடுக்கணும்னா, நான் தூத்துக்குடியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு டிக்கெட் எனக்கு எவ்வளோ வருது, அந்த காஞ்சிபுரத்துலேருந்து நான் மறுபடியும் தூத்துக்குடிக்கு போகணும், நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா என்னுடைய மந்த்லி சேலரி 15,000 ரூபா. நான் வந்து தூத்துக்குடி ஹார்பரில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டியூட்டி சார். எனக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து அங்கே போய் காஞ்சிபுரம் போய் நான் சேரி எடுத்து வந்தேன்னா எனக்கு அன்றைக்கான செலவு 6,000 ரூபா ஆகும் சார். அதே இது நான் ஆன்லைனில் பார்த்துட்டு 1000 ரூபா சரி ஆர்டர் பண்ணேன்னா எனக்கு 100 ரூபா ஆகுது. நான் 5,900 ரூபா நான் மிச்சம் பண்ணுறேன் சார். அந்த 5,900 ரூபாயை வச்சு என்னுடைய நான் குடும்பத்தை என்னால் ரன் பண்ண முடியும். பேசுறாங்களே, நான் வந்து காஞ்சிபுரத்துக்கு போய் காஞ்சிபுரம் பட்டு வாங்கணுமான்னு, அதே தானுங்க நானும் கேட்குறேன். நீங்க வாங்கக்கூடிய பொருள் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த அளவுக்கு உண்மையானது நீங்க நினைச்சு வாங்கிட்டு இருக்கீங்க ஆன்லைன்ல. ஆத்தென்டிகேட் ப்ரொவைடர் அசோசியேஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ஒரு சர்வே எடுத்தாங்க டெல்லியில, கிட்டத்தட்ட 17 ஸ்டேட்ல எடுத்தாங்க. அந்த 17 ஸ்டேட்ல 80% ஆன்லைன்ல விற்கக்கூடிய பொருட்கள் அத்தரும் போலியானது, டூப்ளிகேட்ஸ். நீங்க ஒரிஜினல் யூஸ் பண்ணிட்டு இருக்க பொருட்கள்லாம் வந்து டூப்ளிகேட்ஸ். என்னமோ பெருசா பேசுறீங்க, நாங்க வந்து சிறு குறு வியாபாரிகளை வந்துட்டு மதிக்கிறோம் அப்படின்லாம் பேசுறீங்களே. ஏறு கூட்டி அந்த வயல்வெளியில நின்று அந்த எடுத்துட்டு வந்த நெல்லையும் பயிரையும் அந்த வயக்காட்டுல போட்டோம் மார்க்கெட்ல வந்து விற்கக்கூடிய அந்த வியாபாரிகள் யாரும் நீங்க நினைக்கிற மாதிரி கார்பரேட்ல இருக்கக்கூடிய இந்த மால்ஸ்லயோ இல்ல சூப்பர் மார்க்கெட்லயோ வந்து விற்கல. இவங்களும் அத்தா 5 ரூபாய்க்கு அந்த முள்ளங்கி தான் ஆத்தா, 2 ரூபாய்க்கு சேர்த்து அந்த இஞ்சத்தா ஆத்தான்னு விற்கிற 60% மக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களை நீங்க பாருங்கன்னா நான் உங்களை சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைமுறையும் நம்ம அந்த கார்பரேட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பேசணும். நம்ம கூட இருக்கிற அப்பத்தாவும் நம்ம ஆத்தாலும் பொழைக்கிறதுக்கான விஷயத்த நம்ம இன்னைக்கு பேசணும். வணிக வியாபாரங்களோட வளர்ச்சி, அக்ரிகல்ச்சரோட வளர்ச்சி மட்டும்தான் நம்ம நாட்டோட வளர்ச்சிங்கிற மறந்துடாதீங்க. சொல்லுங்க, ஆன்லைன்ல என்னெல்லாம் வாங்கி ஏமாந்துருக்கீங்க சொல்லுங்க. கொரோனா பீரியட் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. அப்பையில நம்ம வந்து லாக்டவுன்ல எல்லாருமே இருந்தோம். நம்ம வீட்டில் வந்து ஓனா ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பேப்பர் பிளேட் மெஷின் ஆர்டர் போட்டோம் சார். அந்த மெஷினும் வந்துச்சு சார். நாங்களும் வெப்சைட்ல தான் போட்டோம், வந்துச்சு. 50,000 ரூபாய் வந்து நாங்க வந்து ஆன்லைன்லயே பே பண்ணிட்டோம் சார். வந்துச்சுன்னா உள்ள மோட்டரே இல்லை சார். மோட்டரே இல்லை. கடைசியா சரி ரீஃபண்ட் ஆப்ஷன் இருக்கும், இந்த மாதிரி ஓடலை, இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டுக்குள்ள போனா வெப்சைட்டே ஓப்பன் ஆகல சார். சரி அப்படியே அடிச்சு பிடிச்சி எப்படியோ அந்த நம்பர் கால் பண்ணாங்க சார். அந்த நம்பர் கால் பண்ணா நம்பர் பிளாக்ல இருக்கு சார். ஸ்கேமிங் வந்து எல்லா இடத்துலயுமே நடக்குது. ரிலையபிள் சோர்சஸ் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நாங்க கண்டினியூஸா பண்றவங்க, ஸோ வி நோ வாட் இஸ் ரிலையபிள் வாட் நான் ரிலையபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பொசுக்குன்னு ஒன்று போயிட்டு 20,000 ரூபாய் இருக்க ஒரு பொருளை நீங்க 10,000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை போய் ஷாப்பே பண்றீங்க, ஓகேவா?
நீ வந்து 20,000 ரூபாய் கொடுக்குற பொருளை 20,000 ரூபாய் நான் கொடுக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் வாங்குனீங்கன்னா அது நல்லா தான் இருக்கும். வெளியே 20,000 ரூபாய் விற்கிறான், 10,000 ரூபாய் எனக்கு ஆன்லைன்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க 10,000 ரூபாய் மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் வாங்குற இதுதான் ஏதோ ஒரு சோர்ஸ் தெரியாத ஒரு சோர்ஸ்ல போய் வாங்க தான் அப்படி ஆகுது. அதைத்தாம்மா பிரச்சனைன்னு சொல்றோம், அதைத்தான் சொல்றோம். நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதுதான் நடக்குதுன்னு சொல்றோம். நான் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி சார்ஜ் பண்றது வச்சிருப்பாங்களே கையில, அது புக் பண்ணேன் சார். ஆனா வந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஒர்க் ஆகல. ரிட்டர்ன் போட்டாலும் போக மாட்டேங்குது, அது கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் வரல. காசரிஸ் சில இது பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆன டேட்டே நான் ரிசீவ் பண்ணிருக்கேன். யாரு பொறுப்பா இருப்பாங்க யாரு பொறுப்பா இருக்க மாட்டாங்கன்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது. ரொம்ப சின்ன சின்ன எழுத்துல எழுதி இருக்கும் எக்ஸ்பைரி டேட். ஒன்னொன்னு எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி வாங்கணுங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஃப் கோர்ஸ் இட் இஸ் a ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா ஒரு ஆன்லைன் போர்ட்டல்ல இருந்து நம்ம வாங்குறோம்னா that online portal takes the responsibility of giving you that assurance. உங்க கையில ஒரு பொருள் வருது, எக்ஸ்பைரி டேட் பாக்குறீங்க, தப்பா இருக்கு எக்ஸ்பைரி டேட்டுக்கு உடனே என்ன பண்றீங்க, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்க. பண்ணி எங்கிட்ட தவறான ஒரு எக்ஸ்பைரி டேட் உள்ள பொருளுக்கு நான் பே பண்ணிருக்கேன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்றோம். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம். ரேட்டிங் கொடுக்கும்போது இந்த கவனக்குறைவுக்காக ரேட்டிங் கம்மியா கொடுப்பீங்களா இல்லையா? ஏன்னா அப்பதான் அடுத்து தப்பு நடக்காது. இன்னொரு பண்றமா இல்லையா கேள்வி. ட்ரூ. இத இவ்வளவு எஃபர்ட் எடுத்து அங்க பண்ற நீங்க கடையில பொருள் வாங்குறவர்கிட்ட பக்கத்துல கல்லால உட்காந்துருக்கவர்கிட்ட போய் ஐயா எக்ஸ்பைரி டேட் ஆயிருக்கு, தயவு செஞ்சு அதை விற்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை அவர் மாத்திக்க போறாரு. இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்கு, என் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, அது ஒரு 10 வயசு ஆகுது. அந்த குழந்தைய நான் வந்து பக்கத்து கடையில் போய் ஜூஸ் வாங்கிக்குமா அப்படின்னு ஒரு 10 ரூபாய் குத்து அனுப்புறேன். அந்த குழந்தையும் போகுது. அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும்னு ஒரு நாலேஜ் இல்லை. அந்த கடைக்காரர் தான் அந்த இடத்துல எக்ஸ்பைரி டேட் பார்த்து கொடுக்கணும். அந்த இடத்துல அவர் அதெல்லாம் பார்க்கல, இந்தாம்மா எடுத்துக்குமா குடிச்சிட்டு. இப்போ அந்த இடத்துல அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, நீ குழந்தை வந்திருக்க நான் ஒன்று பார்த்து கொடுக்கணும்னு அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? அண்ணாச்சி கடைக்கு நீங்க டெய்லி வந்தீங்கன்னா, எப்பா பாப்பா வீட்டுல இதை சொல்லி விட்டுருக்கோம், இதை நீ மறந்துருப்பேன்னு சொல்ற அண்ணாச்சி கடைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும், தம்பி அரிசி உங்க அப்பா இதை வாங்க மாட்டாரு, உங்க வீட்டுக்கு இதுதான் சேரும். உங்க குடும்பத்துல என்ன உங்களுக்கு வியாதி, என்ன நீங்க சாப்பிடுவீங்க, என்ன சாப்பிட மாட்டீங்க, எந்த தரத்துல பொருள் நீங்க எடுப்பீங்க, உங்களுடைய குடும்ப சூழல் வருமானம் என்ன. தம்பி இந்த அரிசி 60 ரூபா, உங்க அப்பா வாங்க மாட்டாரு, 42 ரூபா அரிசி தான் வாங்குவாரு, நீ மாத்தி எடுக்கிற, இதை எடுத்துட்டு போன்னு சொல்லி கொடுக்குற அண்ணாச்சி கடைகள் இன்னும் இருக்கு சார். 99% இங்க பாருங்க எக்ஸ்பிரி டேட் பார்த்து தான் நாங்க கடைக்கார கொடுக்குறோம். லாக்டவுன்ல ஆன்லைன்ல யார் பர்ச்சேஸ் பண்ணீங்க? அன்னைக்கு யார் இருந்தா? பக்கத்துல இருக்க அண்ணாச்சி, என்னோட அண்ணன்மாருங்க தம்பிமாருங்க கடை வச்சனாலதான் இன்னைக்கு நீங்க எல்லாம் உயிரோட இருக்கீங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த பொருள் எங்க இருந்து வந்திருக்கும்? அது உண்மைதான். ஆனா அன்னைக்கு அவங்க வித்த பொருளோட பிரைஸ் அதே விலையில வித்தாங்களா? இப்ப சப்போஸ் நமக்கு வெள்ளம் வந்தாலுமே யூஸ்வலா நம்ம வாங்குற பொருளோட விலை டபுள தான் விற்கிறாங்க. அவங்க சொன்ன அதே ஒரு கரிசனம் வந்து உன் அப்பா இங்க தான் வாங்கினாரு, 50 ரூபாய்க்கு இந்த அரிசி தான் வாங்குவாரு அப்படின்னு சொன்ன அந்த மனசு ஏன் அந்த டைம்ல வர மாட்டேங்குது? பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், இப்போ இங்க நம்ம மெரினா பீச் கூட எடுத்துக்கோங்களேன். அங்க எம்ஆர்பி ரேட் இப்போ ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறோம் அப்படின்னா 20 ரூபாய் போட்டிருக்கோம். நான் ஏன்னா 20 ரூபா கேட்டு விற்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா, இது பீச்சுப்பா, இங்க வந்து 25 ரூபாய்க்கு தான் கொடுப்போம். அப்படி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போனா இது பஸ் ஸ்டாண்டுப்பா, ஒரு இட்லி 20 ரூபா, 2 இட்லி ஒரு 50 ரூபாய்க்கு பார்த்தா 3 இட்லி கொடுப்பாங்க சார். இது வந்து ஜாஸ்தியா தானே இருக்கு. இது பேண்டமிக் டைம்ல தண்ணி கேன் வந்து 35 ரூபாய், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க தெரிஞ்சுட்டே 60 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. அந்த டைம்ல கரண்ட்டும் இல்லை, வீட்டில் இருக்க வாட்டர் பியூரிஃபை எல்லாம் ஒர்க்கும் ஆகல. தண்ணி கேன்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்நாக்ஸ்ல இருந்து பால் மட்டும் இல்லை சார், அன்றாடம் யூஸ் பண்ற எல்லா விஷயத்துலயுமே பிரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ நிறைய டாக்ஸிக்கான ஆப்ஸ் இருக்கு. டிராஃபிக் டைம்ல பீக் ஹவர்ஸ்ல என்ன சார்ஜ் பண்றாங்க? நார்மல் சார்ஜ் பண்றாங்களா? இல்ல சார், சார்ஜஸ்ல என்ன சார்ஜ் பண்றாங்க? நைட் டைம்னா ஒரு சார்ஜ், பீக் ஹவர்ஸ்ல ஒரு சார்ஜ், ஃபெஸ்டிவல்ல ஒரு சார்ஜ் இருக்கா இல்லையா? ஆமா சார். டிமாண்ட் இன் சப்ளை இருக்கா இல்லையா? இருக்கு சார். இது உண்மைதான் சார், அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். உற்பத்தி வர்றது வந்து குறையறப்போ மார்க்கெட்ல ரேட்டு ஏறும். அன்னைக்கு அதே ஆன்லைன் செக் பண்ணீங்கன்னா கடையை விட 10 ரூபாய் அதிகமா இருக்கும். நீங்க சொன்னீங்க, எல்லாருமே சொன்னீங்க வியாபாரிகளோட வந்து தொழில் குடும்பம் வந்து வீணாகுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க மேடம் வந்து சட்டம் கூட சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்குமே பொருள் சரியா போய் சேருதா? சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம பொருட்கள் சேருதா? இவன் ஒரு பொருள் வாங்கணும், இந்த நெய்யை நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீ யாரு? உனக்கு எல்லாமே ஈக்குவலா கிடைக்குது. ஆனா ஆன்லைன்ல ஜாதி மதம் இந்த பிரிவினை இல்லாம கொடுக்கப்படுது. தவறான கருத்து. ஐயா, எல்லா வியாபாரியும் நான் சொல்லலைங்க. ஆன்லைன்ல பார்க்கப்படுவதில்லை. இது தவறான கருத்து. ஜாதி மதமே கிடையாது. ஐயா, எல்லா வியாபாரியும் நான் சொல்லலைங்கயா. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உட்காருங்க, நான் பேசுறேன். ஆனா நான் கேக்குறேன். நான் பேசுறேன். ஒரே நிமிஷம். ஐயா, தப்ப இங்க யாரும் அக்னாலேஜ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீங்க 19 பேசிட்டு போயிடுவீங்க. எவ்வளவு பேரை பாதிக்கும் தெரியுமா?
ஆன்லைன்ல என்ன ஷாப்பிங் பண்றாங்க, கடையில என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். அங்க சாதி பார்த்து கொடுக்குறாங்க. நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, கடைக்கு போகும்போது யாராவது சாதி பார்த்து உங்கள்கிட்ட பொருள் விற்கிறாங்களா? நீங்க எல்லாம் பேண்டமிக்ல போய் ஒவ்வொருத்தரும் கடை கடையா போய் உங்க உயிரை காப்பாத்திக்க காய்கறியும் பொருளும் வாங்கும் போது என்ன சாதின்னு கேட்டு உங்களுக்கு பில்லு போட்டு கொடுத்தாங்களா? இல்லைங்க ஐயா, என்ன சாதின்னு கேட்டு பில்லு போட்டு கொடுத்தாங்களா? சொல்லுங்க. அப்படி சொன்னா நானே கேக்குறேன். இன்னைக்கு ரங்கநாத ஸ்ட்ரீட்ல அவ்வளவு கடை இருக்கு. எவ்வளவு கடைக்கு போறாங்க? என்ட்ரி போடுறீங்களா? என்ன சாதின்னு கேட்டு என்ட்ரி போட்டா உள்ள போறீங்க. என்ட்ரி கேட்டா சட்டை போட்டு வாங்கிட்டு வரீங்க. என்ட்ரி போட்டா ஜாமான் வாங்கிட்டு வரீங்க. ஐயா நிறைய நகை கடைக்கு போறீங்க. எல்லா கடையும் தாங்க நகை கடைக்கு போறீங்க. என்ன சாதி கேட்டு உங்க நகை கொடுக்குறாங்களா? நீங்க எல்லாருமே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இங்க இருக்க இத்தனை பேர் நீ கை தூங்க. அப்படி யாராவது நடக்குதா? நடக்கலன்னா கை தூக்குங்க. ஐயா நான் உங்களை புண்படும்படி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இப்ப நீங்க பேசுனதே பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் நியாயமா இருந்தா இவர்கிட்ட கேட்கறேன், அந்த பக்கம் நியாயமா இருந்தா அங்கிட்ட கேட்கறேன். சார் சாதி மதம் இல்ல, ஆனா ஏற்றத்தாழ்வு இருக்கு. சாதி மதம் கிடையாது. எங்கேயுமே ஏற்றத்தாழ்வு இல்லம்மா, எங்கேயுமே ஏற்றத்தாழ்வு இல்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். இப்போ ஒரு கடைக்கு போறோம்னா 10,000 ரூபாய்க்கு மேல நீங்க வாங்குறீங்களா, அவங்கள ட்ரீட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலி 1000 ரூபீஸ்க்கு கம்மியா ஏதாவது காமிங்க, 500 ரூபீஸ்க்கு உள்ளதான் எனக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்குற அட்டென்ஷன் டிராஸ்டிக்கா கம்மியாயிடும். நான் வந்து ஒரு 10,000 ரூபீஸ்க்கு இல்ல நீங்க இன்னுமே நீங்க சரியா புரிஞ்சுக்கல. ஃளைட்ல போற நீங்க பிசினஸ் கிளாஸ்ல கொடுக்குற சர்வீஸ் எகனாமிக் கிளாஸ்ல கொடுக்குறாங்க. நான் அத தப்புன்னே சொல்லல. நான் அத தப்புன்னே சொல்லல. ஆனா அத ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு ஆன்லைன்ல வராம இருக்கு. தாமோதரன் பொருளாதார நிபுணர், ஸ்டாக்கிஸ்ட். நீங்க வந்து நிறைய பேர்களுக்கு பொருளாதார அட்வைஸ் கொடுக்குறீங்க. எதை வாங்கணும், எதை விற்கணும், எதை நீங்க வந்து சேமிக்கணுங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பொருளாதாரம் அப்படிங்கிற சந்தை இருக்கு இல்லையா, இந்த சந்தைங்கிறது வந்து நீங்க கடைகளுக்கு வந்து வாங்கும்போது தான் இன்னும் ஆக்கப்பூர்வமா வளரும்னு சொல்றாங்க. ஒரு பொருளாதார நிபுணரா இதை எப்படி பாக்குறீங்க? 1 லட்சம் ஆன்லைன் தளம் இருக்குங்க. 1 லட்சத்துக்கு மேலே கூட இருக்கலாங்க. சிறு சிறு தளங்கள் எல்லாம் நிறையா இருக்குங்க. ஆனால் இவங்க எல்லாம் ஆர்டர் போடுறது எதுன்னா அயல்நாட்டு தளத்தில் தான் இவங்க ஆர்டர் போடுறாங்க. அப்போது மறைமுகமாக இது என்னெல்லாம் உருவாக்குதுன்னா இன்ஃப்ளேஷன் இதனால தான் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் தேவையான பொருளை ஆன்லைனில் வாங்கிக்கிறேன்ட்டுங்க. அவங்க உங்களுக்கு தேவையில்லாத பொருளை வாங்க வைக்கிறதுக்காக தான் உங்களை உள்ளவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாமே பேசுனாங்க. ஆன்லைன் ஒரு சிஸ்டம் இல்லாதப்போ இவங்க எந்த சர்வீஸுமே ஒழுங்காக கொடுத்தது இல்லையா? அப்போ எங்கே போய் வாங்கிட்டு இருந்தோம்? அதே சமயம் ஆன்லைனில் வந்து என்ன தவறுகள் நடந்தாலும் இவங்க ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் வியாபாரிகள்கிட்ட நடக்கும்போது ஏற்றுக்க தயாராக இல்லைங்க. கேள்விகள் வந்து நேரடியாக இருக்குது. ஆன்லைனில் யாருக்கிட்டையும் நீங்கள் பேச முடியாது. +1 +2 +3 போயிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். அதாவது ஆன்லைன் வர்த்தகம் வந்ததுக்கப்புறம் நிறைய இளைய சமுதாயம் கடன்ல விழுந்திருக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நிஜமாவே கடனில். அதான் சொல்கிறேன், தனி மனித வருமானம் இங்கே இல்லைங்க. ஆனால் ஜிடிபி எல்லாம் மேலே போயின்னு இருக்குங்க. அதெல்லாம் நமக்கு கை கொடுக்காதுங்க. என்னோட பணம் எனக்கு சேமிப்புக்குள்ளே இல்லாத வரைக்கும் உலகம் எங்கே போனாலும் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. இந்த ஜிடிபி எல்லாம் வந்து பேசுகிறாங்க. அதாவது 2014 இருந்து 10வது இடத்துல இருந்தது, இப்போ நம்ம 5வது இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தரவு தாங்க. அதாவது ஜிடிபின்றது வந்து உற்பத்தி திறன் ப்ளஸ் வந்து மக்கள் தொகை, வாங்குகிற சக்திங்க. அப்போது தனி மனிதனுக்கு எவ்வளோ வாங்குகிற சக்தி இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. எல்லாமே கிரெடிட் கார்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கிறவங்க கிரெடிட் கார்டில் வாங்கி அதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டு அதுக்கு ஒரு வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் வேற இளநீர் இருக்குது, ஆன்லைனில் ஆர்டர் போடுறோம். வெயிலில் போனால் இளநீர் குடிக்கணுங்க. ஏசியில் உட்காந்து இளநீர் ஆர்டர் போட்டு நம்ம விவசாயிக்கு சேர வேண்டிய பணம் எங்கேயோ போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போது இது இந்திய பொருளாதாரத்தை நசுக்குமா நசுக்காதா? ஆன்லைன் வர்த்தகத்தோட கம்பீட் பண்ணி அவங்க தொழிலை பெட்டராக நடத்தணும் அப்படின்னா என்ன முயற்சியை, என்ன மாற்றத்தை இவங்க மாற்றிக்கணும்? இனிமேல் வந்து நம்ம வந்து பழைய ட்ரெடிஷ்னல் விஷயமெல்லாம் பேச முடியாதுங்க. முடிஞ்சு போச்சுங்க அந்த கதைகள் எல்லாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய அளவில் வியாபாரத்துக்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த மாதிரி சிறு வியாபாரிகள் தான் இங்கே வந்து பாதிப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் உஷாராக பிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு ஆன்லைன் தளத்தை உருவாக்கிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அது உருவாயிடுச்சு. ஆனால் இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து இங்கே பாதிக்கும் போது என்னென்னா இவங்களோட சர்வீஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்க. இவங்க சொன்ன குறைகளை எல்லாம் அவங்க நிறைவேற்றி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. இவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நேரம்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. 2 பேரும் வேலை பண்ணுறாங்க. 2 பேரும் வேலை போகும்போது அவங்களால வெளியில் போக முடியல. நிறைய விஷயம் இருக்குங்க. அதுக்காக இவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் போடுறாங்கன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. என்னதான் நம்ம போராட்டம் பண்ணாலும் இதை வந்து இனிமேல் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. வணிகர்கள் வந்து அவங்களோட சிஸ்டத்தை வந்து மாடல் மாற்றணும். சென்னையில் வந்து 10 பிரான்ச்சஸ் இருக்கு. இவ்வளோ ஆன்லைன் இருந்தும் என் கடையில் வந்து சேல்ஸ் இன்னும் குறையாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் டெலிவரிக்கு 10 பேரை போட்டு வச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ அவர் சொன்னாருங்க, அருமையாக சொன்னாருங்க. நான் இப்போ வந்து ஒரு 10 பேரை வந்து டெலிவரி கொடுக்கறதுக்காக வச்சு அது ரியல். அவள் தான் அப்படி தான் மாறி ஆகணும். வேறு வழி கிடையாதுங்க. இப்போ ஏஐ எல்லாம் வந்தால் என்ன நடக்கும்னு தெரியாதுங்க. இவங்க மைண்டில் என்ன நினைச்சாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் போயிடுங்க. இங்கேயே ஒரு மைண்ட் செட் இருக்குங்க.
ஏதாவது ஒரு கடையில் வந்து கம்மியாக கிடைக்குதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க மைண்ட் செட் பண்ணிட்டாங்கன்னா, அங்கே கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்து கடையில் அதை விட கம்மியாக கொடுக்குறாங்கன்றதை கூட இவங்க வந்து காதில் வாங்குறது இல்லைங்க. இதுதான் இங்கே முக்கியமான பிரச்சனைங்க. அதே தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஆன்லைனில் வாங்கினா கம்மின்னு நினைக்கிறாங்க. டைரெக்டாக போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மனசு வரல. மாறணுங்க, நிறையா மாறணும். ஒரு நகர்னு ஒன்று உருவாகுதுங்க. நீங்கள் அந்த நகரில் போய் ஒரு வீடு வாங்குறீங்க, எந்த நம்பிக்கையில் வாங்குறீங்க? நம்மளை சுற்றி யாரோ இருக்காங்க, நம்ம நண்பர்கள் இருக்காங்க, அப்படி தானே வாங்குகிறோம். அந்த நகரில் நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து கடை வைக்கிறாருங்க. அவரை நம்ப வளர்க்காம, அவருக்கு நம்ம லாபத்தை கொடுக்காம வேறு யார் கொடுப்பாங்கன்னு நீங்கள் யோசித்து பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. 2 பேரும் என்ன மாற்றிக்கணும், எதை வந்து திருத்திக்கணுங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப வந்து கலந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு. நம்ம இந்தியா வந்து ஒரு கலாச்சாரம் மிக்கது. அதனால நம்மளுடைய பொருளாதார சங்கிலின்றது உணர்வுபூர்வமானது. அது உடையும் போது பாதிக்கப்படுவது நாங்கள் மட்டுமல்ல, நீங்கள் தான். ரொம்ப நன்றி. இப்போ ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணணுமா, நான் கடையில் போய் ஷாப்பிங் பண்ணணுமா? ஆன்லைன் வர்த்தகம்ங்கிறது நமக்கு தேவை தான். இன்னைக்கு இருக்கிற அவசர காலகட்டத்தில் தேவையான பொருட்களை, அத்தியாவசியமான பொருட்களை வாங்குங்க. ஆனால் இளைய சமுதாயத்துக்கு கூடுதல் பொறுப்பு என்னவா இருக்குன்னா, நீங்கள் கடன்காரராக ஆகிறீர்கள். தேவையில்லாத பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டிய டெம்டேஷனை இந்த ஆன்லைன் பண்ணுது. ஆன்லைன் வர்த்தகத்தில் 1 மாதம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு கையில் காசு கொடுத்து வாங்குறத பாருங்கள். உங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்கா, இல்லை சேவிங்ஸ் இல்லாமல் கடன்காரராக நீங்கள் ஆகிறீங்களான்னு அங்கேயே தெரிஞ்சிடும். ஏன்னா நீ கிரெடிட் கார்டு இல்லாமல் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்ம பண்ணுறதே முடியல. அப்போ கடன் வாங்க வைக்கிறதுக்காக தான் கிரெடிட் கார்டு. அதே நேரத்தில் பொருளாதார நிபுணர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார். இந்தியாவோடைய பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது. இங்கே இவங்களுக்கும் பங்கு இருக்குது. ஆனால் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகோர்த்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும். வாங்க, நீங்கள் எங்ககிட்டையும் பொருள் வாங்கிக்கோங்க. அதே நேரத்தில் எதை பக்கத்து வீட்டு கடைக்கார்ட்ட வாங்கிக்க முடியும், எதை பக்கத்து வீட்டு அக்காட்ட வாங்கிக்க முடியும், எதை நம்ம அண்ணாச்சிக்கிட்ட வாங்க முடியும், எதை நம்ம கடைக்கார மாமா கிட்ட வாங்கிக்க முடியுமோ தயவு செஞ்சு அங்கே பொருளாதாரத்தை நீங்கள் ஒரு சந்தையை ஏற்படுத்துங்க. ஏன்னா அந்த கோவிட் காலத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. ஆனால் இந்தியாவின் பொருளாதாரம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த வணிக கட்டமைப்பு தான். அதை நீங்க மறுக்கவே முடியாது. சின்ன சின்ன கடைகள்ல அந்த பொருளாதாரம் சந்தைகள் இருந்ததுனால தான் பெரிய அளவு வீழ்ச்சி அடையல. எல்லாமே ஆன்லைன் வர்த்தகம், எல்லாமே டிஜிட்டல் நம்ம கரன்சியா வச்சிருந்தோம்னா மிகப்பெரிய சரிவை நம்ம சந்திச்சிருக்கோம். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நமது தெருக்களில் இருக்கும் கடைகளும், நம் வீதிகளில் இருக்க கடைகளும், நம் ஊர்ல இருக்கும் கடையும் தான். அதனால நீங்க ஆன்லைன்ல வாங்க வேணாம்னு சொல்லல, பார்த்து வாங்குங்க. மாற்றம்ங்கிறது வந்து இந்த பக்கமும் நடக்கணும். இன்னைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும். அந்த கஸ்டமர் சர்வீஸுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு இளைஞர்களுடைய ஒப்பீனியனும் கேட்டு பண்ணுங்க. உங்க வீட்டில் பையன் இருப்பான், உங்க வீட்டில் அண்ணன் இருப்பான், உங்க வீட்டில் மாமா இருப்பார், சித்தப்பா இருப்பார், படித்த பிள்ளைகள் இருக்கு, அவங்களுடைய ஆலோசனையும் கேட்டுக்கங்க. இதை மட்டுமே வாங்கி இதை நிராகரித்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய பொருளாதாரம், நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படும். நாம மட்டும் இல்லை, நம்ம எதிர்கால சந்ததி மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திப்பாங்க. ஸோ பணவீக்கம்ங்கிறத ஒரு நேரம் சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் போய் பாருங்க, ஒவ்வொரு வருடம் 6லேருந்து 7 விழுக்காடு பணவீதம் இருக்கு. நீங்கள் 100 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா அது 100 ரூபாய் இல்லை, அடுத்த வருஷம் அது 92 ரூபாய் இல்லை 93 ரூபாய் ஆயிடுது. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் 7 ரூபாய் குறையுது. அப்போ நாளைக்கு நீங்க வாங்குற திறன் மறுபடியும் அதே அளவில் இருக்கு. பையிங் கெப்பாசிட்டி, நீங்க ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி கூடிக்கிட்டே இருக்கு, ஆனா வருமானம் பார்த்தீங்கன்னா அதே இருக்கு. அப்போ இது மாறணும் அப்படின்னா கொஞ்சம் பொருளாதார அறிவோட நீங்க இதை அணுகணும். எமோஷனலா மட்டும் பார்க்காதீங்க, கம்மியா இருக்குன்னு பார்க்காதீங்க, கணக்கு போட்டு பாருங்க. நீங்க வெறும் ஸ்பெண்டிங் கல்ச்சர்லயே நீங்க இருந்தீங்கன்னா கடன் மட்டும்தான் இருக்கும், பேங்க் பேலன்ஸ்ல கிரெடிட் தான் இருக்கும், பேங்க்ல ஒன்றும் இருக்காது. அதனால லைஃபை பேலன்ஸா பண்ணிக்கிறதுக்கு கடைகள்லையும் நீங்க வாங்குங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கை தேவைக்கான வாங்க. வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. வந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சிறப்பாக பேசினவங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. இலையெல்லாம் கூட நான் ஆன்லைனில் தாங்க வாங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இலை வாங்குறதுல எத்தனை இலை இருக்குங்கிறத ரொம்ப மாவட்டம் வாரியாக ரொம்ப அழகாக பேசினாரு. ஐயா வாங்க. ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், ராவோஜி பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹாம்பர், டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹாம்பர். ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹாம்பர். ராவோஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர்.
மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.